மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பாவின் நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம் என மல்லியின் கன்னத்தில் பளிரென்று விஜய் அறைவதை பார்த்து சந்தோஷமடையும் ராஜேஸ்வரி. நடந்தது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா வந்துட்டு இத்தனை நாள் சரியாக சாப்பிட்டுருக்க மாட்டா, அவளுக்கு டைமுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸு சாப்பாடு இது எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மல்லி இருந்துட்டு ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு பார்த்து பார்த்து வந்து செய்வாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்போ வெண்பாவுக்காக ஸ்நாக்ஸ் எடுக்கும்போது வெண்பான்னு இப்போ கூப்பிட்டு பார்ப்பாங்க. அப்படி வெண்பா ஹாலில் இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி அவங்களுடைய டாடா கூட தான் விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு இப்போ விஜயோட ரூமுக்கு வந்து போவாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜய் கிட்ட நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா எங்கெங்க இந்த ரூம்குள்ளே வந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது, மல்லி நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும், எதுக்காக நம்மளுக்கு உள்ள நடக்கிற பிரச்சனையே நீ சின்ன பொண்ணு வெண்பா அவகிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்னங்க நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களே, நாம் எப்போ எப்படி இருப்போம்னு வெண்பா நம்மளை பார்த்தாலே வந்து தெரிஞ்சுப்பா. அப்படி இருக்கும்போது நான் போய் எதுக்குங்க இந்த விஷயத்தெல்லாம் பெருசு பண்ண போகிறேன், அதுவும் சின்ன குழந்தை வெண்பா அவகிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது, வெண்பா நீ சொல்லாமலெல்லாம் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாது அப்படின்னு இப்போது விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் மல்லிக்கிட்ட வந்து கத்திட்டு இருப்பாங்க இல்லையா. இதை கேட்ட நாகூர் இருந்துட்டு ஏன் விஜய் தம்பி கோவப்படுறீங்க, இப்போ என்ன நடந்துருச்சு அப்படி ஏன் மல்லி மீது நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு நாகு இதுலலாம் நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்க நான் எதுவும் பண்ணல, சரி வெண்பா எங்கே அவளை தேடி தான் நான் வந்தேன், அவளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணும், ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி இங்கே வரல அப்படின்னு சொன்னதுமே இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு ஹால் அதுக்கப்புறமா வீடு முழுக்க தேடுவாங்க இல்லையா. கடைசியில் சரி வெளியே வந்து விளையாடிட்டு இருப்பாளா அப்படின்னு வந்துட்டு வெளியே பார்க்கும்போது நம்ம வெண்பா இருந்துட்டு மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க, அதுவும் வாயில் நுரையோட. இன்னொரு பக்கம் மறுபடியும் பிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே இப்போது நம்ம விஜய்க்கும் சரி மல்லிக்கும் சரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. அதுக்கப்புறமா என்ன மல்லி ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு இப்போது நம்ம அதாவது வெண்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி வந்து போவாங்க இல்லையா. மறுபக்கம் டாக்டர் என்னாச்சு ஏதாச்சும் பாருங்கள், என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் வாயில் நுர வேற தள்ளி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. சரி கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கம்மா, ஆல்ரெடியே நீங்கள் நேற்று நைட்டு வந்து வந்தீங்க தானே ஃபிக்ஸ் வந்துருக்குன்ட்டு, ஆனால் மறுபடியும் வந்திருக்குன்னா அவளுடைய பிரெயின் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் வேணால் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து பாருங்கள் அப்படின்னு இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து காட்டினது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இவளுக்கு இப்போதைக்கு வேணால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், ஆனால் அது பூர்ணமெல்லாம் குணமடையாது, ஆனால் அதுக்காக நீங்கள் அவளை ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியாது, எப்போ என்ன பிரச்சனை வரும்னு சொல்லவே முடியாது, அவளை கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குற மாதிரி தாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் இதெல்லாம் காதல் கெட்ட விஜய்க்கு உயிரே போனது போல இருக்குது. ஏன்னா தான் ஆசையாக அதாவது தான் உயிராக நேசிக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா, அதுவும் மல்லி உன்னால தாண்டி இந்த ஒரு நிலைமையே அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மீது கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம மல்லி அவ்வளோ பெரிய குத்தமெல்லாம் ஒன்றுமே பண்ணது கிடையாது, என்ன தான் பொண்ணு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு தான் காம்படிஷன் கலந்ததுக்காக வந்து கூப்பிட்டு போனாங்க. அப்போ ஏதாச்சும் நடந்தது தான் நம்ம வெண்பாவுடைய கிட்னாப். மறுபக்கம் இப்போது அந்த மயக்க மருந்து ஹெவியான டோஸ்ன்றதுனால தான் நம்ம வெண்பாவுடைய மூளையை அஃபெக்ட் ஆகிருக்கு. இது இந்த லெவலுக்கு போகும்னு நம்ம மல்லியும் சரி எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கு தெரியும் தன்னுடைய மல்லி அம்மா தனக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டாங்க, தனக்கு எது நல்லதோ தான் எது ஆசைப்படுறனோ அதை மட்டும் தான் செய்வாங்கன்ட்டு. ஆனால் முதல்ல விஜய் வந்து புரிஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ தான் உயிரை நேசிக்கிற குழந்தைக்கு ஒன்றுன்ற போது யார் என்னன்னு நம்ம விஜய்க்கு கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. தான் கட்டின மனைவி இருந்தாலுமே தான் பொண்ணுக்கு ஒன்றுன்ற போது நம்ம விஜய் அடிக்க தான் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் மல்லி இனிமேல் வெண்பாவை நீ பார்த்துக்க வேண்டாம், வெண்பாவுக்கு என்ன தேவையோ அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்ததும் நம்ம மல்லி மீது ரொம்பவே கோவத்தை காட்டுவாங்க இல்லையா. ஆனால் நம்ம வெண்பாவோ அத்தை அப்படின்ட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பாங்க. இன்னொரு பக்கம் விஜய் நான் தான் சொன்னேன் இல்லையா, வெண்பாவை அவெல்லாம் பத்திரமா பார்த்துக்க மாட்டா, அவள் எப்போ வெண்பாவை தீர்த்துக்காரலாம் தான் வந்து முடிவு பண்ணியிருக்கா, அவள் சமைச்ச சாப்பாட்டில் கூட அவள் மறுபடியும் மயக்க மருந்து கலந்துருப்பா, ஏன்னா வயிற்றில் குழந்தை வளருது இல்லையா. அப்படி இருக்கும்போது வெண்பா இருந்தால் அந்த குழந்தைக்கு தான் அன்பு பாசமெல்லாம் கிடைக்கும், மறுபக்கம் சொத்தும் அவளுக்கு தான் கிடைக்கும் மூத்த பொண்ணுன்ற உரிமையில், அதனால தான் பொண்ணுக்கு எதுவும் கிடைக்காது, தான் குழந்தைக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் மல்லி வெண்பாவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டா அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி நெற்பழி எண்ணெய் ஊற்றுறபடி ஊற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நான் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.